தாவேக்கா பத்தி நம்ம சொல்லி ஆக வேண்டும். இந்த கட் அவுட் கலாச்சாரம் ஒன்று இருக்கு பார்த்துக்கோங்க. நீங்க சினிமால கட் அவுட் 100 அடி 1000 அடி என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனா அரசியல் அதெல்லாம் வேண்டாம். அதுவும் பொது பாதைகளை மறைத்து நீங்க கட் அவுட்லாம் செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க. மக்கள் மத்தியில அவங்களுக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இந்த பேச்சு பொருள் வரும். கட் அவுட்டை பார்த்து உங்க தலைவனை பார்த்து ஒரு 100 பேர் 1000 பேர் மதிப்பாங்க அப்படின்னு நினைச்சா அதெல்லாம் தப்பு. கட் அவுட்டை பார்த்து நடக்கிற வழியில கட் அவுட் கொண்டு வச்சிருக்காங்க பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி திட்ட தான் செய்வாங்க. இந்த மாதிரி திட்டு வாங்க வைக்கிறதுக்கு தான் உங்க தலைவரை நீங்க இப்படி செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. கட் அவுட் கலாச்சாரத்துக்கு ஒரு கெட் அவுட் கொடுங்க. ரொம்ப சிறப்பானதா இருக்கும். கட் அவுட் வைக்கிறீங்களா? மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் திமுக மாதிரி ரோட்டுக்குள்ள போட்டு ட்ரில் பண்ணிட்டு மறுபடியும் கட் அவுட் வச்சு அதனால அதிமுக மாதிரி ஒருத்தவங்க கீழே விழுந்து இறந்து சுபசரி இதெல்லாம் நம்ம ஞாபகத்துக்கு வரட்டும். போன ஆட்சியிலும் நிறைய சுபசரிகள் இருந்தாங்க, ஆனால் மூடி மறைக்கப்பட்டு விட்டது. நிறைய பேர் காயமிட்டார்கள், கட்டோடு கீழே விழுந்து ரோட்ல விழுந்து நிறைய வாகன ஓட்டிகள் ஏகப்பட்ட பிரச்சனைக்கு உட்பட்டார்கள். ஆனால் அதெல்லாம் மீடியா பெருசாக காண்பிக்காதனால நமக்கு தெரியல. பட் இந்த தடவை அதெல்லாம் நடந்துச்சுன்னா சின்னதாக ஒரு சைக்கிள் கீழே விழுந்தா கூட அது திமுகவினுடைய ஆதரவு மீடியாக்கள் திமுகவினுடைய ஐடிவிங்க பெருசாக காண்பித்து விடுவார்கள். அந்த வேட்டி கிரகத்திலிருந்து ஒரு டமார்னு ஒரு பொருள் விழுந்த மாதிரி அதை பெருசுப்படுத்திடுவாங்க. அதனால சொல்றேன், அதனால மட்டும் சொல்லல, அது மக்களுக்கான பாதிப்பும் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய கட்சிக்கு அது எதிர்ப்பான ஒரு மனநிலைமையும் உருவாக்கும். ஸோ கட் அவுட் கலாச்சாரம் வேண்டாம் அப்படிங்கிறத தாவேக்காவினுடைய தலைவரும் இப்போதைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் சொல்ல வேண்டும். அது ரொம்ப